என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் பொழுது எலியாவின் ஜெபம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எலியாவின் ஜெபம் கருத்தான ஜெபம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் எலியாவின் ஜெபத்தை பற்றி ஒரு சில வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் பொழுது எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவன் ஜெபிக்கிறதுல ஒரு கருத்து இருந்தது. அவன் ஜெபிக்கிறதுல ஒரு வல்லமை இறங்கினது. அவன் ஜெபிக்கும் பொழுது அற்புத அடையாளங்கள் செய்யத்தக்கதாக ஒரு மனிதனாக இருந்தான். அந்த மனிதனை குறித்து சொல்லும் பொழுது ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள் இருந்தது. ஆனாலும் அது ஒரு பெரிய அழைப்பு என்று நீங்களும் நானும் சோர்ந்து போகாதபடிக்கு யாக்கோபு சொல்லுகிறார், அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தார். நமக்கு எந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே பிரச்சனை அந்த காலங்களில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தும் தேவனுக்கு முன்பாக நிற்ந்த எலியா, தேவனுடைய ஸ்தோத்திரம் கரத்தில் அற்புதங்களை செய்த எலியா, அது மாத்திரமல்ல மக்களுக்கு முன்பாக பிரம்மாண்டமான அற்புதங்களை செய்த எலியா. இப்ப எலியா கருத்தா ஜெபிக்கும் பொழுது மழை பெய்யவில்லை. அவன் மறுபடியும் ஜெபிக்க தொடங்கிய பொழுது மழை உண்டானது. பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில கருத்தா ஜெபிக்கும் பொழுது எலியாவை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுக்கு முன்பாக நின்ற எலியா எப்பொழுது பார்க்கும் பொழுது பிரச்சனைக்கு முன்பாக நின்ற எலியாவல்ல, தேவனுக்கு முன்பாக நின்ற எலியா. எலியா தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவை விட்டு, பிதாவாகி தேவனை விட்டு தேவன் அற்றவர்களாக பாகாலை தெய்வமாக தெரிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் புரஜாதி கடவுளான பாகாலை தெரிந்து கொண்டார்கள். அதற்கு காரணம் ஆகாபும் அவருடைய மனைவியாக எசபேலும் காரணமாக இருந்தார்கள். அப்போ பாகாலை தெரிந்து கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரம் தேவனால் அங்கே ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது. என்னன்னா, பூமி அந்த இடத்துல சபிக்கப்பட போகிறது. இப்பொழுது சொல்லும் பொழுது ஆகாபுக்கு முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக தன்னுடைய கோத்திரத்தை அறிமுகப்படுத்தவில்லை, ராஜாவுக்கு முன்பாக தன்னுடைய வம்ச வரலாறுகளை அறிமுகப்படுத்தவில்லை. மாறாக எலியா சொல்லக்கூடிய வார்த்தை, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த அனுபவம் எலியாவுக்குள்ள இருந்தது. எலியாவுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வல்லமையோடு எப்போதும் தைரியமுள்ள ஒரு மனிதனாக காணப்படுறதை பார்க்கிறோம். இந்த நாளில் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களையும் என்னையும் அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, பிரச்சனை போராட்டங்களுக்கு முன்பாக நின்றது போதும், அதுவே தியானித்துக் கொண்டிருந்தது போதும். தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் எலியாவை தனியாக அழைத்து செல்கிறார். எலியாவை அற்புதமாக நடத்தி செல்கிறார். அப்ப பார்க்கும்பொழுது இப்பொழுது என் வாக்கின் நன்றி மழை பெய்யாது என்று ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக ஒரு சவாலை விடும் பொழுது இப்பொழுது தேசத்தில் ஆண்டவர் எலியாவை ஒளிந்து கொள்ள சொல்கிறார். ஒளிந்து கொள்ளும் போது கேரித்து ஆற்றங்கண்ணிலே போய் ஒளித்து கொள்ளும்படியாக போகிறார். அங்கு பார்க்கும்பொழுது அவனுக்கு காலையிலும் மாலையிலும் தேவன் காகங்களை ஆயத்தப்படுத்தினார். எதற்காக ஆயத்தப்படுத்தினார் என்றால், அவனுக்கு அப்பங்களையும் இறைச்சியும் கொண்டு வரும்படியாக தேவன் எலியாவுக்கு ஆயத்தப்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த நாள் அந்த அற்புதங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் காணப்படவில்லை. அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு நாம் தேவனோடு இன்னும் ஒன்றி போகவில்லை. அதான் உண்மை. அந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கவில்லை. அதான் உண்மை. இப்ப எலியா பார்க்கும் பொழுது கடவுள் ஒரு காகத்தை வைத்து இயற்கைக்கு மேற்பட்ட சூப்பர் நேச்சுரல் அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் ஒரு மனிதனுக்காக கரிசனை உள்ளவராக இருப்பார் என்றால், அதே தேவன் இந்த நாளில் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் குடும்பங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். எனவே அவரை தேடும் பொழுது, அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நிச்சயமாய் ஆகாரம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும், அற்புதங்கள் உண்டாகும். ஸ்தோத்திரம். தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இங்க பார்க்கும் பொழுது அப்போ காகத்தின் மூலமாய் அற்புதம் செய்தார். அதுக்கப்புறம் பஞ்சம் கொடுமையாக மாறும் பொழுது பூமியிலே மழை இல்லை, பஞ்சம் கொடுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. சாரிபாத் என்கிற ஒரு விதவை மூலமாய் போஷித்தார். அந்த சாரிபாத் என்பது சிரியா நாட்டில் உள்ள சாரிபாத் சரபண்ட். அப்ப சிரியா நாட்டுக்கு அனுப்பப்படுகிறார். அங்கு ஒரு விதவையின் மூலமாக கர்த்தர் போஷிக்கிறார். அப்போ சொல்லும் பொழுது தேசத்தில் கர்த்தர் மழையை கட்டிடும் காலம் வரைக்கும் எண்ணெய் குறைவதில்லை, மாவு குறைவதில்லை. அப்ப எலியா சொல்லக்கூடிய வார்த்தையின் படியாக நடக்குது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார்.
எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். எலியா மிகப்பெரிய பிரம்மாண்டமான அற்புதங்களை செய்தவனாக இருந்தும் யாக்கோபு நம்மை தைரியப்படுத்துகிறார். யாக்கோபு புதிய ஏற்பாடு அப்போஸ்தலன் யாக்கோபு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். என்னன்னா, பாடுள்ள மனுஷன் தான் அந்த எலியா. ஆனால் எலியாவை கொண்டே பயங்கரமான காரியங்களை செய்ய முடியும் என்றால் உன்னையும் என்னையும் கொண்டு காரியங்களை செய்ய முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். எனவே பிள்ளையின் காரியங்கள், வியாதியின் காரியங்கள், அப்டேட் கூடிய காரியங்கள், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக சோர்ந்து போகாதபடிக்கு, பிரச்சனையும் மையத்தில் வாழாதபடிக்கு நீங்கள் பிரசன்னத்தின் மையத்தில் வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்ப பார்க்கும்போது சாதி பார்த்து அந்த விதவையின் மூலமாக 2-3 ஆண்டுகள் இருக்கும். அப்ப அத்தனை ஆண்டுகள் எண்ணெய் குறையவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவில்லை, அந்த பாத்திரத்தில் மாவு குறையவில்லை. அப்படிப்பட்ட இயற்கைக்கு மேலாக அற்புதத்தை செய்த தேவன் இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பொருளாதார பஞ்சங்களை தீர்க்க அவரால் முடியும். ஆனால் எலியா செய்ததெல்லாம் தேவனுக்கு முன்பாகவே நிற்க கற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, ஆமா, தேவனுக்கு முன்பாகவே நிற்க கற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் எலியாவின் ஜெபத்தை குறித்து பார்க்கும்பொழுது, கர்மேலில் போய் ஜெபிக்கும் பொழுது அப்ப முழங்கால் படியிட்டு தன்னுடைய முகம் கீழே படும்படியாக அந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய மனிதனாக இருந்தார். முழங்கால் படியிட்டு தன்னுடைய முகம் தரையில படும் அளவுக்கு தன்னை தாழ்த்து ஜெபிக்கக்கூடிய மனிதனாக இருந்தார். எனவே அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அங்கீகரித்தார். இந்த காலை வேளையில நாமும் மனிதனுக்கு முன்பாக நிமிர்ந்து காணப்பட வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு முன்பாக நாம் தன்னை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்துக்கு முன்பாக நிமிர்ந்து வாழ கர்த்தர் செய்வார். அப்ப பார்க்கும்போது அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கும்போது தூதர்கள் மூலமாய், தேவ தூதர்கள் மூலமாய் கர்த்தர் எலியாவை போஷித்தார். பிரியமானவர்களே, அப்ப சோர்ந்து போகும்பொழுது ஒரு சோர்வின் அனுபவம் எலியாவின் வாழ்க்கையில் வந்தது. அந்த சோர்வின் அனுபவத்தில் கூட ஒரு தவறான ஜெபம், அந்த ஜெபத்துக்கு தேவன் பதிலளிக்கவில்லை. இந்த நாளில் நாமும் தவறான ஜெபத்தை செய்து கொள்கிறோம். பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது அந்த பிரச்சனை போராட்டத்துக்கு விரோதமாக ஜெபிக்கிற அழைக்கப்பட்ட நாம், மழையை பார்த்து விலகு என்று சொல்ல அழைக்கப்பட்ட நாம், ஸ்தோத்திர சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலைகளில் அதிகாரம் செய்து அதை பிரகடனப்படுத்தி அதை விலகி போக என்று சொல்லக்கூடிய அழைக்கப்பட்ட நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா ஜெபித்தது போல நாம் ஜெபிக்கிறோம். அப்ப ஜெபிக்கும் பொழுது எலியாவின் ஜெபம் அந்த இடத்துல கேட்கப்படவில்லை. இந்த நாளில் சில ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. அதுக்கு காரணம் என்னவென்றால், தேவனுடைய சித்தம் வேற. பிரியமானவர்களே, தேவனுடைய நினைப்புகள் உங்களை குறித்ததான காரியங்கள் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அப்ப எலியா சோர்ந்து போய் அனுபவம் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது, வனாந்தரத்தில் காகம் வரவில்லை, வனாந்தரத்தில் சாரி பார்த்து வரவில்லை. இப்போ வனாந்தரத்தில் தேவ தூதனை அனுப்பி எலியாவை போஷிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். எனவே இந்த நாளில் நீங்கள் பிழைக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை பிழைப்பூட்டுவார். பிரைஸ் தி லார்ட். எனவே அவரை தேடும் பொழுது அப்ப எலியா கருத்தாய் ஜெபித்தார். ராஜாவுக்கு முன்பாக, அது பொல்லாத ராஜா, எப்படி பார்வோன் ஒரு எகிப்துக்கு பொல்லாத ஒரு மனிதனாக இருந்தது போல இஸ்ரவேல் மக்கள் ஒரு பொல்லாத ராஜா யாருன்னா ஆகாபு எசபேலும் பாகாலுடைய வழிபாடுகளை பெருக பண்ணினார்கள், அசுத்தத்தை பெருக பண்ணினார்கள், காம விகாரங்களை பெருக பண்ணினார்கள். தேசத்தில் ஸ்தோத்திர பாவம் தண்ணீரை போல பருக வைத்தார்கள். அப்போதான் தேவன் எலியாவை விசேஷ அபிஷேகத்தினாலே தெரிந்து கொண்டார். இந்த காலை வேளையில அந்த விசேஷ அபிஷேக வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருவதாக, எலியாவின் மேல் உள்ள அபிஷேகம் உங்கள் மேல், அந்த அபிஷேகம் உங்களை தாக்குவதாக. அந்த அபிஷேகம் எப்படின்னா, ஸ்தோத்திரம், எப்பேற்பட்ட காரியத்திலும் எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை தான் அந்த எலியாவுக்குள் இருந்தது. அந்த எலியாவுக்குள் இருந்து அந்த வல்லமை எப்படி வந்தது என்றால், அவன் எப்போதும் தேவனுக்கு முன்பாக காணப்பட்டதை பார்க்கிறோம். அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, தேவனுக்கு முன்பாக நீ காணப்படும் பொழுது, தேவனுக்கு முன்பாக நீ நிற்கும் பொழுது, எந்த மனுஷனுக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனுஷனை ப்ளீஸ் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டிபார்ட்மெண்ட்டை ப்ளீஸ் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் அதிகாரிகளை ப்ளீஸ் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் தாழ்மையாக இருக்கும் பொழுது, தேவனுக்கு முன்பாக கருத்தாய் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நிச்சயமா தேவன் உன்னை ஸ்தோத்திரம் அவருடைய திட்டத்தின்படி அனந்த ஞானம் உள்ளவர் இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை எலியாவுக்கு செய்வார் என்றால், இந்த காலை வேளையில ஊழியனே, விசுவாசியே, உனக்கும் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். எனவே எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். எலியாவை பற்றி சொல்லும்போது அவர்தான் பெரிய சார், அவர்தான் பெரிய அது ஒரு பெரிய அடையாளம் சார். அவர் வேற அப்படின்னா பைபிள் சொல்லுது, யாக்கோபு சொல்றாரு, அதை பார்த்து பயந்து கூடாதுன்னு சொல்லுது. அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான், நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். அவன் தேவனுக்கு முன்பாய் நிற்கும் பொழுது, ஆமா, நம்ம யாருக்கு முன்பாய் நிற்கிறது அதான் முக்கியம். பிசாசுக்கு முன்பாய் நிற்கிறோமா, அல்லது ஸ்தோத்திரம் நம்மை தேவையற்ற காரியத்துக்குள்ளாக அழைத்து செல்லக்கூடியவர்களுக்கு முன்பாக நிற்கிறோமா, தான் முக்கியம். இப்ப தேவனுக்கு முன்பாக எப்போதும் எலியா நின்னதுனால அவனுடைய வல்லமை, அவனுடைய தேவனுடைய பிரசன்னம் அவனுக்குள்ள வர அவர் மேல் வர அவர் தேவனுக்கு முன்பாக அற்புத அடையாளங்களாக. ஆமா, இப்ப பார்க்கும்போது சோர்ந்து போகும்போது தேவ தூதலை கொண்டு கர்த்தர் என்ன செய்யாரு, போஷிக்கிறார். அது மாத்திரமல்ல, எலியாவின் வல்லமை, எலியா சொல்லும் பொழுது, ஆமா,
மக்களை பார்த்து ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுகிறேன். அதை வாசிக்கிறேன். மக்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, நான் 2 நினைவுகளால் மக்கள் குந்தி குந்தி நடந்ததை பார்க்குறோம். 2 நினைவுகளால் என்ன செய்யறாங்கன்னா குந்தி குந்தி நடந்தாங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர். 2 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டை வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரயுத்தமாக அவனுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. கர்த்தர் தெய்வமானால் இவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய குலசாமி ஆபிரகாம் தேவன், எங்களுடைய குலசாமி, நாங்கள் கும்பிடுறது வந்து நாங்கள் வணங்கக்கூடிய காரியம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவனாகி யெகோவா. ஆனால் தேசத்தில் பாகால் வழிபாடு இருக்கிறது. நாங்கள் இதையும் செய்வோம் அதையும் செய்வோம் என்று சொல்கிறார்கள். எங்கள் குல தெய்வம் யெகோவா, அதில் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் வணங்கக்கூடிய இஸ்ரவேலின் தேவன் ஆபிரகாம் தேவனாக இருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேசத்தில் பாகால் இருப்பதனால பாகாலையும் ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையை விட்டு சில பாகால்கள் விலகி போக வேண்டும். விக்கிரகங்கள், சில பாகால்கள், பொறாமை, பெருமை, அசுத்தம், கவலை, இதெல்லாம் பாகாலாக இருக்கிறது. கவலை, காம விகாரங்கள், தேவையற்ற உறவுகள், மதுபானம், அப்போ அசுத்தமான காரியங்கள், அசுத்தமான வீடியோக்கள், அசுத்தமான இதெல்லாம் அது பாகாலாக இருக்கிறது. இந்த ஒன்று பாகாலை பின்பற்ற வேண்டும், இல்லது கர்த்தரை பின்பற்ற வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் பாகாலையும் பின்பற்றினார்கள், கர்த்தரையும் பின்பற்றினார்கள். அப்போ சொல்லும்போது 2 நினைவுகள், ஆமென், 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கப்படுகிறது. ஒன்று, கர்த்தர் விடுதலையாக்குவார் என்கிற ஸ்தோத்திரம், அபரிவிதமான நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். இல்லை என்றால் கர்த்தருக்கும் எனக்கு சம்பந்தம் வெளியே போயிடணும். அப்போ 2 நினைவுகளால் அவர்கள் என்ன செய்றாங்கன்னா குந்தி குந்தி நடக்கிறார்கள். பிரியமான, நாமும் அநேக வேளைகளை கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி 2 நினைவுகள் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் 2 நினைவுகள்ங்கிறது பிசாசு தரக்கூடியதாக இருக்குது. அதே யாக்கோபு பொதுவான நிறுவனத்தில் வாசிக்கும் பொழுது 2 காரியங்களை சிந்திக்கும் பொழுது, 2 விதமான காரியத்தை சிந்திக்கும் பொழுது நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரே நினைவுகளால் ஏற்கப்படும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒரே நினைவுகளால், தேவனுடைய நினைவுகளால் நம்மை நிரப்புவாராக என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரே நினைவுகளால் ஜெபிக்கிறேன். ஒரே நினைவுகளால் ஒரே மனமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பேசுகிறார். அப்போ சொல்லும்போது அவர் சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அப்போ ஒரு அழைப்பு கொடுக்குறேன், பாகாலுடைய தீர்க்கதரிசிக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன். என்ன அழைப்பு கொடுக்குறாருன்னா, அப்போ 400 பேர் பாகாலுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார்கள். 450 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசியாக, அதாவது இசபேல் ராணியுடைய அந்த பந்தியிலே சாப்பிடக்கூடியவர்கள், மதியான விருந்திலே சாப்பிடக்கூடியவர்கள். அப்போ 850 பேர் அவர்கள் இருந்தார்கள். அவர் அநேகமாக இருந்ததுனால எலியா சொல்ற, அக்கினியால் உத்தரவு தரக்கூடிய தெய்வமே தெய்வம். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில் அக்கினி இறங்க வேண்டும். பிரியமானவர்களே, அக்கினி என்பது பரிசுத்தத்தை இன்னும் படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. நமக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத அசுத்தங்கள், குடும்பத்துக்குள் காணப்படுகிற வேண்டாத பொறாமைகள், வேண்டாத காரியங்கள் எல்லாம் அது நீக்கப்பட வேண்டும். அந்த அக்கினி, அப்ப வெள்ளியை சுத்தப்படுத்துவது, தங்கத்தை சுத்தப்படுத்துவது, அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்கும் என்று யோபு சொன்னாரே. இப்ப அந்த அக்கினி நம்ம என்ன செய்யுதுன்னா பரிசுத்தி பார்க்குது. அப்ப டெஸ்ட் என்னன்னா அக்கினி தான். எது நல்ல குவாலிட்டின்னு பார்க்கும்போது அக்கினியை வைத்து அதை பார்க்கும்போது தான் அக்கினியை வேறு பிரிக்குது. இப்ப பார்க்கும்போது அக்கினியால் உத்தரவு வரக்கூடிய தெய்வமே தெய்வம் என்று சொல்லும் பொழுது மக்கள் ஆம் என்றார்கள். இப்பொழுது பாகாலுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. அப்பொழுது எலியா பாகால் தீர்க்கதரிசியை நோக்கி, நீங்கள் அநேகரானபடினாலே நீங்களே முந்தி செய்யுங்கள், காலை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை சந்தாக வெட்டுங்க, அதை விறகு மேலே ஊத்துங்க, இப்படி சொல்லி நிறைய காரியத்தை செய்யும் போது அக்கினி இறங்க வேண்டும். இந்த காலை வேளையில நம்முடைய காரியத்தில் அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கும் பொழுது மகிமை இறங்கும். பிரியமானவர்களே, இப்போ நம்முடைய ஊழியத்தில் அக்கினி இறங்க வேண்டும், நம்முடைய காரியங்கள் அக்கினி இறங்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்ப பார்க்கும்போது நீங்கள் அநேகராக இருக்கிறதுனால எலியா அதை குறித்து பயந்து போகவில்லை. 850 பாகால் தீர்க்கதரிசி இருக்கிறார்கள், நான் ஒருவனாக இருக்கிறேன் சொன்னது, நான் ஒருத்தன் தான், ஆனால் அவர்களை காட்டிலும் பெரியவனாக இருக்கிறேன். பேசலாம். அந்த காலை வேளையில உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவன் பெரியவன் என்று யோவான் நமக்கு சொன்னாரே. அப்ப யோவான்ல வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கக்கூடியவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனவே சோர்ந்து போக வேண்டாம். பல அச்சுறுத்தல் வந்தாலும் எலியாவின் தேவன் இன்றைக்கும் நடமாடி கொண்டிருக்கிறார். பேசலாம். எலியா இல்லை, ஆனால் எலியாவின் தேவன் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப எலியா அவர் வாழ்ந்தார், மறைந்தார், ஆனால் எலியாவின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எலியாவின் தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய அவர் போதுமாக இருக்கிறார். எலியாவின் தேவன் இன்றைக்கும் அக்கினி இறக்க முடியும். எலியாவின் தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் குறைவுகளை நிறைவாக்க முடியும். அங்க பார்க்கும் பொழுது நீங்கள் அநேகராக இருக்கிறபடினால எலியா பயந்து போகவில்லை. பிரியமானவர்களே, அநேகர் இருக்கிறாங்க. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அநேகராக இருக்கிறார்கள். எலியா யாவேவுடைய தீர்க்கதரிசி ஒரே ஒரு ஆளாக இருக்கிறதுனால
இந்த நாளில் பார்க்கும்போது கூட்டமாய் ஒரு காரியத்தை பின்பற்றதுனால அது நல்ல கருத்து என்று நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு பக்கம் ஒருத்தன் தான் இருக்கான், ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்க லட்சக்கணக்கான பேர் ஒரு கருத்துக்கு நேராக போகிறார் என்றால் அது உண்மையான கருத்தாக இருக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. இப்போ பார்க்கும்போது பாகாலை பின்பற்றும் அநேகமாக இருந்தார்கள். அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாகவே பாகாலுடைய வழிபாடு அதிகமாக இருந்தது. இந்த காலை வேளையில் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக சில பாகால் வழிபாடுகள் உள்ள வரும். தேவையற்ற மனுஷன் மூலமாய் வரும், தேவையற்ற மனுஷி மூலமாய் வரும், சில தேவையில்லாத ஊழியக்காரர்கள் மூலமாய் வரும். அந்த பாகால் வழிபாடுகளை பிரித்து எடுக்க வேண்டும். அந்த பாகால் வழிபாடு, அந்த பாகால் அந்த அசுத்த காரியங்கள் உள்ள வரும் பொழுதே நம்முடைய குடும்பத்துக்கு சமாதானம் குறைவு உண்டாகும். அப்போ தேவையற்ற குறைவு உண்டாகும், பிரச்சனை உண்டாகும். இதெல்லாம் பாகாலுடைய சிம்டம்ஸ். இதை விரட்டும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே அக்கினி இறங்க வேண்டும். அப்போ அக்கினியால் மறு உத்தரவு தரக்கூடிய தெய்வமே தெய்வம். அப்போ பாகால் தீர்க்கதரிசிகள் பார்க்கும் பொழுது அதில் நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முழுக்க பார்க்கும் பொழுது ஒரு மதியானம் முழுக்க, அப்போ காலையில் தொடங்கி மதியானம் வரைக்கும் ஆடி பாடிக்கொண்டே இருந்தார்கள். பாகால் தீர்க்கதரிசிகள் ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்போ எலியா சொல்றாப்புல, அவரை கேள்வி பண்ற 1 ராஜாக்கள் 18:27 சொல்லும்போது மத்தியான வெளியில எலியா அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், ஒரு தேவனாய் அவன் தியானமாயிருப்பான் அல்லது அலுவலமாயிருப்பான் அல்லது பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருப்பான் அல்லது தூங்குனால் தூங்குவான், அவன் எழுப்ப வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லி அவர்களை என்ன செய்யறாருன்னா பண்றார். இப்ப பார்க்கும்போது மத்தியான வேலை சென்ற பொழுது அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக அவர்கள் தங்களை தாங்களே என்ன செய்யறாங்கன்னா குத்தி இன்னைக்கு குத்துறாங்க, இன்னைக்கும் ரத்தம் வடிவரை தன்னை காயப்படுத்திக் கொள்றதை பார்க்கிறோம். அப்ப அந்தி பலி செலுத்தும் மட்டும் நேரம் மட்டுமாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பறக்கவில்லை, மறு உத்தரமும் கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்போ எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவர்கிட்டே வந்த பொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் மறுபடியும் என்ன செய்யறான்னா செப்பனிட்டு பார்க்கிறோம். அப்ப தகர்க்கப்பட்ட பலிபீடம் இந்த காலை வேளையில ஜெபம் தகர்க்கப்பட்டது காணப்படுகிறது. தேவனுடைய உறவுக்கும் நமக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் தகர்த்து வைத்திருக்கிறது. இப்போ இஸ்ரவேல் மக்கள் பலிபீடத்தை கட்டி யெகோவா தேவனை ஆராதித்தவர்கள், பிதாவை தேவனை ஆராதித்தவர்கள் இப்பொழுது பலிபீடம் தகர்க்கப்பட்டதாக இருக்கிறது. பாகாலுக்கு புதிய புதிய பலிபீடத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப பாகாலுடைய பலிபீடம் தகர்க்கப்படவில்லை, யாவேன் பலிபீடம் தகர்க்கப்பட்டது. இஸ்ரவேலிருந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாக்கி கொண்டு வந்தவரை, யோர்தானை தாண்ட வைத்தவரை, எரியோவை தாண்ட வைத்தவரை, அவருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டது. இந்த காலை வேளையில நம்முடைய பலிபீடத்தை மறுபடியும் செப்பனிடுவோம். தீர்க்கதரிசி எலியா மறுபடியும் செப்பனிட்டது போல அதை மறுபடியும் ஒழுங்குபடுத்தி இப்பொழுது பலி செலுத்த வேண்டும். அப்ப பலிபீடம் இருந்தால் தான் பலி செலுத்த வேண்டும், பலி செலுத்தக்கூடிய பிரியமானவர்களே. அப்ப அப்படின்னா நம் சரீரம் பலியாக இருக்கிறது, நம் தேவனுக்கு முன்பாக பலியாக இருக்கிறது. அப்படின்னா பலிபீடம் வேண்டும் என்றால் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தம் தான், அந்த ஆயத்தம் குறிக்கிறது தான் பலிபீடமாக இருக்கிறது. அப்ப பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு இடத்துல பலி செலுத்த வேண்டும் என்றால் பலிபீடம் கட்ட வேண்டும். இப்ப மறுபடியும் தீர்க்கதரிசி எலியா பலிபீடத்தை செப்பனிட்டதை பார்க்க, இந்த நாளில் உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ நொறுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மறுபடியும் செப்பனிட்டு, அது ஜெப வாழ்க்கை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் தேவன் விட சொன்ன வார்த்தைகளை விடும்பொழுது நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் விட சொன்னதை விடாமல் அநேக நாள் போராடி கொண்டிருக்கிற அருமையான சகோதரர், அருமையான சகோதரியை, அந்த விட சொன்னதை விடாமல் இருக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ளாகவே நாம் போக முடியவில்லை. ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ளாக நாம் போக விடாமல் தடை செய்வது எது அப்படின்னா, இந்த தேவன் விட சொன்ன காரியத்தை விடாமல் இருப்பது. ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ளாக நம்மை அழைத்து செல்ல முடியவில்லை. இந்த எலியாவின் ஜெபத்தின் மூலமாக, இந்த வீடியோ மூலமாக, இந்த காணொலி மூலமாக தேவன் நமக்கு என்ன செய்ய சொன்னார் அதை மாத்திரம் செய்ய ஒரு தீர்மானம் எடுப்போம், திட்டம் எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்ப சொல்லும் பொழுது உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை யாக்கோபுடைய குமாரர்கள் உண்டான கோத்திரத்தில் இலக்கத்தின்படியே குமாரனால் உண்டான கோத்திரத்தின் இலக்கத்தின்படியே நான் ஒரு 12 கல்லை எடுத்து வைக்கிறேன். 12 கல்களை எடுத்து அந்த கற்களினால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தில் சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கிற தக்கதாக இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்குறேன். அப்போ வாய்க்காலை உண்டாக்குறார், விறகுகளை அதை அடுக்கி வைக்கிறாரு, காலை அது மேலே வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் என்ன செய்யறாரு அப்படின்னா 4 குடம் தண்ணீரை ஊற்ற சொல்றார். பாகால் தீர்க்கதரிசி தான் ஊற்றுறாங்கன்னு தெரியல. அவங்க ஸ்தோத்திரம் காலையில் வெட்டி வைத்தார்கள், அக்கினி இறங்க சொல்ல அக்கினி இறங்கவே இல்லை, காலையிலிருந்து இறங்கவே இல்லை. இப்போ அந்தி பலி செலுத்தும் நேரம் அப்படின்னா 3 மணி, மதியம் 3 மணிக்கு எலியா ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் பலி செலுத்த ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். பிரைஸ் இந்த காலை வேளையில் அந்த பலி செலுத்தக்கூடிய நேரம், அதிகாலை தேவனை சேடக்கூடிய நேரம். நானும் அந்தி சந்தி மத்தியான வேளையில தேவனை நோக்கி முறையிடுவேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்பார் என்று தாவீது சொல்லியிருக்கிறாரே. அப்ப தாவீது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அந்த அந்தி சந்தி நேரங்களில் நாம் இன்னும் அதிகமாக தேவனை தேடும் பொழுது தேவன் நிச்சயம் நம்மை ஆஸ்வதிப்பாராக. எனவே தானியேலை பார்க்கும்போது 3 முறை ஜெபிக்கக்கூடிய மனிதனாக காணப்பட்டான். இந்த நாள் நாமும் ஜெபிக்க
அவன் நேரங்களை ஒதுக்கும் பொழுது தான், நேரத்தை ஒதுக்கணுங்கிற எண்ணம் முடிவெடுக்கும் போது தான் நேரத்தை ஒதுக்க முடியும். அப்போ நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கணுங்கிற எண்ணத்தை செய்யும் பொழுது தான் அந்த காலையில் என்ன செய்ய முடியும், காலை மதியம் இரவு தேவனை என்ன செய்ய முடியும், தேட முடியும். இப்போ பார்க்கும்பொழுது சுற்றிலும் தண்ணி ஊற்ற சொல்லு, 4 குடம் தண்ணீரை அதில் ஊற்ற சொல்கிறார், 3 முறை ஊற்ற சொல்கிறார். அப்போ 4ங்கிறது நான் 4 சுவிசேஷம் நினைச்சுக்கிறேன். அப்போ 4 குடம் என்பது 4 சுவிசேஷமாக இருக்கலாம். அது 3 முறை என்பது மறுபடியும் பிதா குமார் பரிசுத்தாவிக்குள் வாருங்கள்ங்கிற ஒரு அடையாளமாக இருக்கலாம். இப்போ மறுபடியும் சொல்லும் பொழுது இப்போ சொல்லி தேவனை நோக்கி செய்கிறார், நம்முடைய ஊழியக்காரர் என்று கனப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 38ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38 வாசிக்கும் பொழுது 37, 38 வாசிப்போம். கர்த்தாவே நீர் தேவனாய் கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பி என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரில் நக்கி போட்டது. ஜனங்களெல்லாம் இதை கண்ட பொழுது மோங்கப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இப்ப பார்க்கும்பொழுது என்னை கேட்டருளும், 2 வார்த்தை தான், 2 வார்த்தை தான் கர்த்தரை நோக்கி ஜெபித்த வார்த்தை. ஆனால் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளோ காலை முதல் மதியம் வரைக்கும் தங்களுடைய உடம்புகளை கீறிக்கொண்டார்கள், ரத்தம் வரும்படியாக கீறிக்கொண்டார்கள், குதித்து ஆடினார்கள். அப்போ பாகாலுடைய நாமத்தை வித்தியாச நாமத்தை சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். மறு உத்தரவு வரவில்லை, ஒரு அசைவு உண்டாகவில்லை. இந்த காலை வேளையில் கர்த்தரை நோக்கி எலியா தீர்க்கதரிசி கூப்பிடும் பொழுது என்னை கேட்டருளும் ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்குறத பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் உங்க ஜெபத்தை கேட்கிறார் பிரதர், வியாதிங்கிற படுக்கையை மாற்றுகிறார். என்னை கேட்டரும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய பரிசுத்தத்தின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ விடாதபடி தடை செய்கிற விபச்சார ஆவிகள், பரிசுத்தமாய் வாழ விடாதபடி தடை செய்யக்கூடிய ஏதோ அசுத்த ஆவிகள், மதுபான வெறியின் ஆவிகள், குடியின் ஆவிகள், இந்த காலை வேளை அதெல்லாம் அந்த ஆவிகள் அந்த அக்கினி முன்பாக அது சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுட்டரிக்கப்படுவதாக. இப்போ என்னை கேட்டரும் எலியா ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அந்த அக்கினி இறங்கும் பொழுது அந்த அக்கினியை பார்த்த மக்கள் அது விறகுகளையும் அந்த ஸ்தோத்திரம் காளையையும் அதுக்கப்புறம் வாய்க்காலில் ஓடிக்கொண்டிருந்த அந்த 4 குடம் மாதிரி ஊற்றப்பட்ட அந்த தண்ணீரையும் எல்லாத்தையும் நக்கி போட்ட பொழுது அந்த இடத்துல இருந்து அக்கினி இறங்கும் பொழுது மக்கள் அதை லைவா பார்க்குறான். சூப்பர்ல. அப்போ அதை லைவா பார்க்கும் பொழுது இப்போ சொல்றாங்க கர்த்தரே தெய்வம். இந்த காலை வேளையில நம்ம எலியாவை போல நாமும் கர்த்தருக்கு முன்பாக இன்னும் சூப்பரா நிற்கும் பொழுது கர்த்தரே தெய்வம் என்று நம்முடைய குடும்பம் வரும். கர்த்தரே தெய்வம் என்று நம்முடைய சமுதாய மக்கள் வருவார்கள். கர்த்தரே தெய்வம் என்று நம்முடைய ஊர் பட்டணங்கள் வரும். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் மறுபடியுமாய் கூட்டமாய் ஜனங்கள் சபைக்குள்ளாக வருவார்கள். அதற்கு காரணம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிகமாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். இப்ப நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கோம் என்றால் அதிகமாய் பிரச்சனைக்கு முன்பாக, கவலைக்கு முன்பாக, கண்ணீருக்கு முன்பாக, எதிர்காலத்துக்கு முன்பாக, எதிர்கால பயத்துக்கு முன்பாக, ஏதோ ஒரு காரியத்துக்கு முன்பாக நாம் அதிகமாக நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அதிகமாய் எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றது போல நாம் அதிகமாய் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் பொழுது எலியா கருத்தாய் ஜெபித்தான். அந்த ஜெபம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப மறுபடியும் எலியா ஜெபிக்க தொடங்குறதை பார்க்கிறோம். அப்ப எலியாவின் ஜெபம் பலமுறை வருது. அப்ப பார்க்க மழை நிப்பாட்டுக்கு ஒரு பிரேயர் பண்றார். அந்த ராஜாவோட சவால் விடும் பொழுது மழை நிறுத்தப்படுகிறது, பனி நிறுத்தப்படுகிறது. மழையும் இல்லை, பனியும் இல்லை. பனியால் சில புல்களை வளர வைக்கும். இப்போ புல்லு கூட முளைக்கிற அந்த அளவுக்கு தேசத்தில் ஒரு பஞ்சம், பூமியிலே பெய்யவில்லை என்று யாக்கோபு எழுதுகிறார். அப்போ பூமியிலே மழை பெய்யவில்லை, பயங்கரமான பஞ்சம். இப்போ மறுபடியும் மழை பெய்ய வேண்டும், பெரிய ஒரு இறைச்சல் கேட்கிறது என்று சொல்லி ஆகாப் ராஜாவுக்கு சொல்லுகிறார். அதை வாசிக்கிற 1 ராஜாக்கள் புத்தகம் 18:41 வாசிக்கும் பொழுது பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி நீர் போம், போஜனபானம் பண்ணோம், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுது என்றான். இதைத்தான் யாக்கோபு எழுதுகிறாரு. பிற்பாடு ஜெபித்தார், தேசத்தில் மழை பெய்யவில்லை. பிற்பாடு ஜெபிக்கும் பொழுது மழை உண்டாயிற்று என்று யாக்கோபு எழுதுகிறார். அப்போ மழை நிறுத்துவதற்காக ஒரு ஜெபம், மழை வருவதற்காக ஒரு ஜெபம், பரிசுத்தம் வருவதற்காக ஒரு ஜெபம், அசுத்த ஆவியில் போவதற்காக ஒரு ஜெபம், தேவையில் சந்திக்கப்படுவதற்காக ஒரு ஜெபம், தரித்திரம் துரத்தப்படுவதற்காக ஒரு ஜெபம். சூப்பர்ல. அப்போ இன்னும் அப்டேட்டுக்காக ஜெபம். ஆமாம், ஞான குறைவுல ஞானம் அந்த மூடத்தனமா நீங்க வேண்டும், ஞானம் உண்டாக வேண்டும். கர்த்தருடைய நாலேஜ், கர்த்தர் தரக்கூடிய அந்த ஸ்தோத்திரம், விஸ்டம் கர்த்தர் தரக்கூடிய ஞானம், சொஸ்த புத்தி, இதெல்லாம் எங்க இருந்து இறங்க வேண்டும்? பரலோகத்திலிருந்து இறங்க வேண்டும். அதுக்காக ஒரு ஜெபம். சில காரியத்தை அவுட் பண்ண வேண்டும், தள்ள வேண்டும், சில காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பார்க்கும்போது மழையை நிறுத்தும்படியான ஒரு ஜெபம். இப்ப மறுபடியும் மழை தேசத்தில் பெய்ய வேண்டும், அதற்காக ஒரு ஜெபம். ஜெபம் பண்ணும் போது தேவன் தேசத்தில் ஒரு அசைவு உண்டு பண்றாரு. இப்ப ஆமா, கண்ணால மழையை பார்க்கல சார்,
கண்களால் மழையை பார்க்கவில்லை, ஆனால் காதுகளின் ஆவிக்குரிய காதுகளினால ஒரு பெரிய ஒரு இரைச்சலை கேட்டதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில ஆவிக்குரிய காதுகள், அன்பு சகோதரா, அன்பு சகோதரனே, உனக்கு திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவதாக. அதான் கர்த்தர் சொன்னான், காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமா, காது உள்ளவன் கேட்க கடவன்னா காதை வெட்டி எடுத்தான்ல, அதை உள்ள போகணும். ஆமா, கவன சிதறல்ங்கிற நோயிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவாராக. ஆமா, சினிமா பார்க்கும்போது கவன சிதறல் உண்டாகல. ஆமா, தேவையற்ற காரியத்தை கேட்கும் போது கவன சிதறல் உண்டாகவே இல்லை. ஆமா, புரணி கதைகளை கேட்கும் போது கவன சிதறல் உண்டாகல. அந்த வேதங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமா, ஊழியக்காரன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, வசன தியானங்கள் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கவன சிதறல் உண்டாகி கொண்டிருக்கு. காரணம் என்ன? அது பிசாசின் கிரியாக இருக்குது. அந்த பிசாசின் கிரியில் இந்த நாளை நம்மை கர்த்தர் விடுதலையாக்குவாராக. எனவே இயேசு சொல்லும் பொழுது காது உள்ளவன் கேட்க கடவன். அதைத்தான் பரிசுத்தாவியர் மறுபடியும் வெளிப்படுத்தி சொல்றாரு, காது உள்ளவன், திருச்சபையே காது இருந்தா கேளு அப்படின்ற. அப்ப காது வேணும்னா கவன சிதறல் இருக்கக்கூடாது, நாம் கவனமாய் கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப பார்க்கும்பொழுது எலியா, ஆவிக்குரிய காதுகள் எலியாவுக்கு திறக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டதுனால தான் பெருமழை இரைச்சல். இப்ப மழை பெய்யவே இல்லை, இன்னும் மழை பெய்யவே இல்லை, மழை பெய்வதை கண்கள் பார்க்கவில்லை, மழை பெய்வதை காதுகள் கேட்கவில்லை. ஆனாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று. அந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில பெருமழையின் இரைச்சல் உண்டாகிறது. அந்த மழை என்பது ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமான மழையை குறிக்குது. அந்த மழை என்பது ஆவிக்குரிய மழையை குறிக்குது. அந்த மழை என்பது நீங்கள் தேவனோடு இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த மழை குறிக்குது. மழை வரும் பொழுதுதான் நதிகள் ஊற்றெடுக்கும். பிரியமானவர்களே, மழை பெய்ய பெய்ய நதிகளில் வெள்ளம் உண்டாகிறது, காட்டாற்று வெள்ளம் உண்டாகிறது. அது கரெக்டா, ஆமா, கடலுக்கு அந்த சப்ளை ஆகுது. கடலுக்கு போகுது அப்படின்னா அந்த உப்பை சமப்படுத்த போய்கொண்டே இருக்குது. அப்போ தேவன் எல்லாமே லாஜிக்கோடு தான், அறிவோட ஐடியாவோட தான் படைச்சிருக்கிறார். பிரைஸ்லா, நாம தான் சில காரியங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆமா, புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். வீணாக கடலை கடந்து இல்லை, வீணாக கடலை கலக்கல, அது சமப்படுத்தி கொண்டிருக்கிறது, உப்பை சமப்படுத்தி கொண்டிருக்கிறது. பிரைஸ்லா, எனவே இந்த கால வேளையில பெருமழை இரைச்சல் நம்முடைய வாழ்க்கையில கேட்கணும், நம்முடைய காதுகள் கேட்கணும். ஆமா, ஆசீர்வாதங்க சத்தத்தை கேட்கிறேன் சார். ஆமா, புதுசா பொருள் வாங்கிட்டேங்கிற சத்தம் காதுல கேட்குது. ஆமா, கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்காருங்கிறது சத்தம் கேட்குது. ஆமா, அந்த காதுகளில் சத்தம் கேட்கும் என்று ஏசியால வாசிக்கிறோம். அப்ப காதுகளிலே, ஆமா, நீ வலதுபுறம் திரும்பும் பொழுது இல்லை நீ இடதுபுறம் திரும்ப வேண்டும் என்று சத்தம் உண்டாகும் என்று பைபிளை வாசிக்கிறோம். நீ இடதுபுறம் திரும்பி கொண்டிருக்கும் போது இல்லை நீ வலதுபுறம் திரும்ப வேண்டும் என்று ஒரு சத்தம் உண்டாகும் என்று பைபிளை வாசிக்கிறோம். அப்ப இடதுபுறம், அப்ப சரியான பாதையிலே பரிசுத்த ஆவியான இஸ்ரவேல் மக்களை நடத்தினது போல, வனாந்தரத்தில் நடத்தினது போல இந்த நாளை நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்ப பார்க்கும்பொழுது ஆகாபுக்கும் ஏலியாவுக்கும் முதல்ல கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் தகராறு உண்டாகி கொண்டே இருக்கும். ஆமா ஆமா, நீதான் இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் சொல்லும்போது இல்லை நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் கலங்க பண்ணினவர்கள், நீங்க தாண்டா பாகால் வழிபாடு பண்ணி தேசத்தை மாற்றி அமைத்தீங்கன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து இருக்கும். இப்ப பார்க்கும்போது மழையில, ஆமா, ஆகாப்பு செத்துக்கிட்டு போயிடக்கூடாது, பெருமழை பெய்ய போகிறது. எனவே ஆகாப்புக்கும் ஒரு மனம் திரும்பக்கூடிய ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆனா கடைசி பார்க்கும்போது ஆகாப் மனம் திரும்பிதான் மறிந்து போகிறார். சூப்பர்ல. ஆமா, அதனால தான் மழையில சிக்கிடக்கூடாது. எனவே பெருமழை இரைச்சல் கேட்கறது, உங்களுடைய அரண்மனைக்கு போ, இஸ்ரேலுக்கு போ. ஆமாம், இஸ்ரேலுக்கு போன்னு சொல்லும் பொழுது ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பருவத்தில் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முழங்காலை பட குனிந்து அப்போ ஜெபிக்க ஆரம்பிக்க கர்மேல் மலையில் ஏறுகிறார். மலையின் அனுபவம். அப்போ இயேசு எப்பொழுதும் மலையின் அனுபவத்துக்குள்ளாக அதிகாலையில் ஒளிவ மலைக்கு போவார், அதிகாலையிலே சீனாய் மலைக்கு போ, அதிகாலையிலே மலையில தேடி ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அப்போ மலை தொடரில் போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ வனாந்திரத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், கடற்கரை ஓரத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். இதில் என்ன மேட்ருன்னா, மலைக்கு ஏறி போவது கடற்கரையில் ஏறி போவது மேட்ரு இல்லை, ஜெபம் தான் மேட்ரு. சூப்பரில். நம்ம ஜெபம் தான் மேட்ரு. ஆமாம், கொடைக்கானல் போகலாமா, ஊட்டி போகலாமா, அது மேட்ரு இல்லை. ஆமாம், எங்கே போய் எங்கேருந்து நான் என்ஜாய் பண்ண போகிறேன், அதுதான் மேட்ரு. இப்போ பார்க்கும்போது என்ன விஷயம் அப்படின்னா, கர்மேல் மலைக்கு எலியா போகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்மேல் மலைக்கு போகும் பொழுது அங்கே ஒரு ஆயத்தம். ஆமாம், மலையில் எவன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடங்கள்ல, உயரமான இடத்துல, ஆமாம், எந்த ஒரு தொல்லைகள் இல்லாதபடி, தேவையற்ற நெட்வொர்க் இல்லாத இடம், தேவையில்லை நெட்வொர்க்கு கரைச்சல், ஆமாம், சந்தடி சத்தம், தேவையில்லாத காரியங்கள், டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துக்கு போகிறார் இந்த காலை வேளையில். ஆமாம், தேவ ஜனமே, ஆமாம், வாரத்துக்கு ஒருக்கையோ அல்லது ஆமாம் மாசத்துக்கு ஒருக்கையோ எங்கேயோ போய் மணிக்கணக்காக ஜெபிக்கும்படி தான் தேவன் அழைக்கிறார். மணிக்கணக்காக ஒரு கூட்டத்துக்கு போய் ஜெபம் பண்ணேன், அதெல்லாம் அங்கல்ல. ஆமாம், ஒரு கூட்டத்துக்கு போய் ஜெபம் பண்ணேன் சார், 4 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன், அந்த இதெல்லாம் கணக்கில் இல்லை. நீ தனித்திருக்கும்படி தான். தனியாக உன்னால் எவ்வளோ நேரம் பண்ண முடியும், தனியாக எத்தனை நாள் உன்னோட தனியாக தேவனோடு இருக்க முடியும், அதை தான் தேவன் அழைக்கிறார். இப்போ போய் எளிய ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் போய் 10 நாள் 15 நாளில் போய் ஒரு முகாமில் போய் கலந்து கொண்டவர் அல்ல இவர். மாறாக 15 நாள் 20 நாள் விட்டால் கூட, ஒரு ரூமில் விட்டால் கூட ஜெபிக்கக்கூடிய மனிதன். அதுதான் தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனுபவம். அந்த அனுபவம் இந்த காலை வேளையில்
இந்த நாளில் வருவதாக, நம்மேல் வருவதாக. பிரைஸ் தி லார்ட். அது நம்மேல் அந்த அனுபவம் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ ஆகாபை அனுப்பி விட்டுட்டு எலியா எங்கே போகிறார்? கர்மேல் மலையில் போகிறார். இந்த கர்மேல் மலையில் வந்து பார்க்கும்போது மத்திய தரையில் கடலை பார்க்க முடியும். கர்மேலிருந்து பார்க்கும்போது மத்திய தரை கடலை பார்க்க முடியும். கர்மேல் மலையிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த கடல் தெரியும். ஏன்னா அந்த கடற்கரை ஓரமாக இந்த கர்மேல் மலைத்தொடர் அமைந்திருக்கிறது. இப்போ உடனே 43ஆம் வசனம், தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். இப்போ பார்க்கும்போது மழை வருவதற்காக அந்த மேக கூட்டம் வருகிறதா, மேகம் வருகிறதா, மேகம் காணப்படுகிறதா என்று பார்க்கும்படியாக அனுப்பின. அவன் பார்க்கும்போது இல்லை என்ற பதில் வந்தது. அப்போ நமக்கெல்லாம் இல்லைன்னு ஒன்னே சரி கர்த்தர் சித்தம் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைக்கிறோம். இல்லை. ஆனால் எலியா சித்தம் இருக்கோ இல்லையோ ஜெபிக்க. ஆமாம், கருத்தான ஜெபம். பிரைஸ் தி லார்ட். கருத்தான ஜெபம்னா பதில் தந்தே ஆக வேண்டும். இந்த ஜெபம் பிரைஸ் தி லார்ட். சில காரியம் விடாப்பிடியா ஜெபிக்கும்போது நிச்சயம் பரலோகம் பதில் தந்தே ஆக வேண்டும். சில காரியத்தை சித்தம் இல்லாத காரியத்தை போட்டுக்கிட்டு முதலே சித்தம் இல்லைன்னு சொல்லிடுவார். அதுக்கு போய் சில காரியங்களில் முதலே சொல்லுவார், இந்த மாப்பிள்ளை சித்தம் இல்லை, இந்த பொண்ணு சித்தம் இல்லைன்றார், அல்லது இந்த பொருள் உனக்கு சித்தம் இல்லை என்பார், இந்த பைக்கு உனக்கு சித்தம் இல்லை, இதை எடுத்துக்கம்பார். அப்போ சித்தம் இல்லாத காரியத்தை போய் நான் சித்தத்தோடு ஜெபிக்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த காரியம் தரக்கூடிய அந்த பொருளோ அல்லது அந்த மனிதனோ தரக்கூடிய தொல்லைகளை நாம் தான் அனுபவித்து ஆக வேண்டும் சாகிற வரைக்கும். அப்போ சொல்லும்போது சித்தம் இல்லாத காரியத்தை சித்தமாக்கும் ஜெபம் பண்ணக்கூடாது, அதை விட்டு விளைகிறோம். ஆனால் எது சித்தமோ அந்த சித்தம் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க விடாதபடி பார்வோன் வல்லமைகள், ஆகாப்புடைய வல்லமைகள், பாகாலின் வல்லமையில் மோதிக்கொண்டிருக்கோம். அதை உடைக்கும்படியான ஜெபம் தான் கருத்தான ஜெபம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம் தேசம் ஒரு எழுப்புதலை சந்திக்கட்டும். ஆமென். இந்தியாவுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஆமாம், இந்தியாவுக்குள்ள ஒரு தேசத்துக்குள்ளாக ஒரு பெரிய வல்லமை உண்டாகட்டும். அப்போ சமுத்திர முகமாய் பார்க்கும்படி போய் அனுப்பும் பொழுது வந்த பதில் என்னன்னா நோ, இல்லைங்கிற பதில் தான். இந்த நாளை இல்லைன்னு ஒன்னே உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. இன்னைக்கு இல்லைன்னு ஒன்னே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்கிறோம். இல்லைன்னு ஒன்னே அவ்வளவுதான், தேவன் செயல்படவில்லை. ஆமாம், ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் தேவன் இல்லைங்கிற காரியத்துக்குள்ளாக வந்து விடுகிறோம். அந்த மனது என்பது பொய் சொல்லக்கூடிய மனதாக இருக்கு. என்றால் மனதை அப்பப்போ பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தாதபடிக்கு அப்பப்போ பிசாசுடைய கண்ட்ரோலை கொடுக்கும் பொழுது அந்த பிசாசு ஆளுகை செய்யக்கூடிய காரியம்தான். இல்லை தோற்று போனாய், இப்போ பிசினஸ் டெவலப் இல்லை, உன் வியாதி சுகமாக வாய்ப்பு இல்லை, நீ தொடர்ந்து வறுமை உன்னை பிடித்து கொள்ளும், அல்லது நீ தொடர்ந்து வறுமையோடு வாழுவாய், ஸ்தோத்திரம், உன்னுடைய வியாபாரம் பெருகாது, உன்னுடைய ஊழியம் பெருகாது, ஆத்துமக்கள் வர வாய்ப்பு இல்லை, உன்னுடைய பொருளாதாரம் உயர்ந்து காணப்படுவதில்லை, இப்படி ஏதோ ஒன்று சொல்லி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா நாம சொல்றோம் இருக்கு, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் இருக்குது. அப்ப வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது. அப்ப வார்த்தை உண்மை உள்ளது. அப்ப பொய்யுரையாத தேவன் என்று எழுதப்பட்டிருக்குது பைபிள்ல. எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவர் பொய்யுரையாத தேவன். சூப்பர்ல. அவர் பொய் சொல்லவே மாட்டார், சொன்னதே இல்லை. ஆமா, இப்ப நம்மளால பிடிச்சி கேட்க வேண்டியிருக்கு, உண்மையாவது சொல்றான்றாங்கல்ல, உண்மையா சொல்றான். ஆமா, பொய் சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்றான். இந்த காரியத்தை உன்னை தப்புவிக்க வேண்டும் என்ற உண்மையை சொல்றான்னு கேட்கிறோம். அப்ப பார்க்கும்போது அவர் பொய்யுரையாத தேவன். இப்ப பார்க்கும்போது எலியா ஊழியனை அனுப்புகிறார். அந்த ஊழியன் வந்து சொன்ன பதில் இல்லை. ஆமா, மேகம் இல்லை என்று சொல்லும் பொழுது நீ இன்னும் 7 தரம் போய் பாரு என்றா. 7 தரம் போய் பார். அப்ப அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்க சொல்ல போறான் வர்றான். இப்ப 7வது முறை என்பது 7 என்று பூர்ணமாக்கப்பட்ட காரியம். 7 என்பது பரிபூர்ணம். ஆமாம், 7 என்பது பரிபூர்ணம். அப்போ 44வது வசனம், 7ஆம் தரம் இவன் ஏதோ சமுத்திரத்தின் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றார். அப்போ சின்ன மேகம் இப்போ அப்படியே சமுத்திரத்தின் மேலேருந்து எழும்புது. அப்போ நீர் ஆவியாகுது. ஆமாம், அப்போ சமுத்திரத்திலேருந்து நீர் ஆவியாகி ஒரு உள்ளங்கை, மனுஷனுடைய உள்ளங்கை அளவுதான் மேகம் அப்படின்னா இவ்வளவுதான். ஆமாம், இந்த உள்ளங்கை அளவு தான், இவ்வளவுதான். இந்த உள்ளங்கை அளவு தான் ஒரு மேகம் வருது. ஆமாம், இந்த காலை வேளையில உள்ளங்கை மேகம் வந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க, விசுவாசிகளே உங்களை ஆசீர்வதிக்க. ஆமாம், இதெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ, வீடு கட்டக்கூடிய காரியங்கள், வாகனம் வாங்கக்கூடிய காரியங்கள், ஆமாம் ஸ்தோத்திரம், தீராத வியாதிகள் இருந்தக்கூடிய காரியங்கள், ஆமாம் அப்டேட்டுக்கான காரியங்கள், வேலை வாய்ப்புக்கான காரியங்கள், சூப்பர்ல, ஆமாம் ஃபாரின் போகக்கூடிய காரியங்கள், பல அற்புதமான காரியங்கள் இப்போ எழும்ப ஆரம்பிச்சு. ஏன்னா உள்ளங்கை மேகம் எழும்பி கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் உள்ளங்கை மேகம் என்பது ஒரு பெரிய மலையை உண்டாக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ உள்ளங்கை மேகம் அளவு இருக்கும் பொழுது மறுபடியும் திருச்சி எலியா சோர்ந்து போகவில்லை. அதுதான் எலியாவுடைய கேரக்டரை பார்க்குறோம். அதுதான் எலியா. அப்போ எலியானா யாருன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய மனுஷன்,
தேவன் சொல்லக்கூடிய சொல், ஆமாம், அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த சொல்லப்பட்ட சொல் செயல் வடிவமாக மாறுவதற்கு வரைக்கும் ஜெபித்து கொண்டிருக்க மனுஷன் தான் எலியா. பிரைஸ் தி லார்ட். அப்ப எலியா ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அதில் பார்க்கும் பொழுது 7ஆம் தரம் இவன் சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லு என்றான். அதுக்கப்புறம் 41 சொல்றோம், ஆகாப்ட இவனே போய் பேசுறாரு, எலியாவே போய் பேசுறாரு. என்ன அப்படின்னா, போஜனபானம் பண்ணு, பெரிய மழை இறைச்சல் கேட்குது, என் காது ஆவிக்குரிய காதுகளில் கேட்குது, ஒரு சப்தம் கேட்குது, மழை பெரிய மழை பெய்ய போகுது என்று ஒரு சப்தம் கேட்குது. சொன்ன அதே எலியா இப்போ தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி சொல்றாரு, நீ என்ன செய்ய, உன் வாகனத்தை ரெடி பண்ணு, உன் குதிரையை பூட்டு, உன் ரதத்தை ரெடி பண்ணி போயிரு. ஏன்னா மழை உண்மை தடை செய்யக்கூடாது. நீ மின்னல்லையும் இடிகளிலும், இடி மின்னல்ல டெத் ஆகிடக்கூடாது. நீ காப்பாற்றப்பட வேண்டும். ராஜா நல்லவன பொல்லவன ஒரு ராஜா வேணும் நாட்டுக்கு, ராஜா எல்லாம் பெறக்கூடாது. அப்படி அனுப்பும்போது ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொன்னா, அதற்குள்ளாகவே ஊழியக்காரன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளியே வந்துகிட்டு இருக்கும் போதே அதற்குள்ளாகவே வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பெரிய மழை, பெருமழை இந்த காலங்களில் நம்முடைய ஊழியத்திலே உண்டாகட்டும், பெரிய மழை, நம்முடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், நம்முடைய பிள்ளைகள் மேல பெரிய மழை பெய்யட்டும், அருளுமாறி மழை பெய்யட்டும், அருள்மாறி மழை பெய்யட்டும், வாக்குத்தத்த மழை பெய்யட்டும், சூப்பர்ல வசனங்களால் மழை பெய்யட்டும், பரிசுத்தத்தின் மழை பெய்யட்டும், பாதுகாப்பின் மழை பெய்யட்டும். நம்மோடு கூட இருக்கிறாரே, அந்த கூட இருக்கக்கூடிய அந்த பனி உண்டாகட்டும், மழை உண்டாகட்டும். இப்போ பெரிய மழை பெய்கிறது. அதில் பார்க்கும்போது ஆகாப் ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான். அப்போ 46 சொல்லும்போது கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினாலே அவன் தன் அறையை கட்டி கொண்டு எஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். அப்போ எலியாவுக்குள்ள ஒரு வல்லமை இருந்தது. என்ன, இவனும் மலையில் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ கருமேல் மலையில் ஏறி மலைக்காக ஜெபிக்கும் பொழுது இப்போ அந்த மலையிலே ஸ்டே பண்ணிட முடியாது. இப்போ மறுபடியும் எங்கே போகணும்னா இஸ்ரேலுக்கு போகணும். அப்போ பாதுகாப்பான பட்டணத்துக்கு போகணும். அங்கே போக மாட்டாங்க. இப்போ இவன் 6 குதிரையா அல்லது 4 குதிரையை வச்சு சாரட்டை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கார் ராஜா. ஆகாப் ராஜா சாரட் வண்டியில் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு முன் அந்த குதிரையின் வேகத்தை காட்டிலும் கர்த்தருடைய ஆவியான இறங்கும் பொழுது எலியாவின் வேகம் அதிகமாக இருந்தது. அந்த குதிரையை சேஸ் பண்ணி போனதை பார்க்குறோம். இந்த காலை வேளையில் நடக்க முடியாதவர்களுக்கு நடக்க முடியாத தேவன் பலன் தருகிறார். இளைஞர்கள் இளைப்படைவார்கள், வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். நியூ ஸ்ட்ரென்த், நியூ வேர்டு, நியூ ஸ்ட்ரென்த், நியூ ப்ராமிஸ். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன். அப்போ எலியாவுடைய வயசு நமக்கு தெரியாது. ஆனால் எலியாவை பார்க்கும்பொழுது கர்த்தருடைய வல்லமை நிரப்பினதுனால எலியா இப்போ பார்க்கும்பொழுது எஸ்ரேலுக்கு போகும் மட்டுமாக எங்கே போகிறாருன்னா ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருந்ததை பார்க்குறோம். இப்போ யாக்கோபுக்கு வருவோம். நம் மறுபடியும் யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18 வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். யாக்கோபு 5:18 சொல்லும்போது மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அப்போ ஒரு ஜெபம் மழையை நிறுத்துவதற்காக, ஒரு ஜெபம் பாவத்தை விரட்டுவதற்காக, ஒரு ஜெபம் தேவையற்ற உறவுகளை இருந்து வெளியே வருவதற்காக, ஒரு ஜெபம் ஆசீர்வாதமான மையத்தில் வாழ்வதற்காக, சூப்பர்ல, ஒரு ஜெபம் இயேசுவுக்கு முன்பாக நிற்பதற்காக, ஒரு ஜெபம் ஆண்டவரோடு இணைக்கப்படுவதற்காக. அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணினான். இந்த ஜெபம் தான் கர்மேல ஜெபம் பண்ண ஜெபம். அதைத்தான் வலியுறுத்துகிறார் யாக்கோபு சொல்றார். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அப்ப பூமியில புல் உண்டாயிருச்சு, ஆகாரம் உண்டாயிருச்சு, காய்கறிகள் உண்டாயிருச்சு. அப்போ தண்ணீர் துறவுகள், கிணறு நிறைய ஆரம்பிச்சிருச்சு, நதிகள் ஓட ஆரம்பிச்சிருச்சு, அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது காரணம் என்னன்னா மறுபடியும் ஜெபித்தான். இந்த காலைவேளை நீங்கள் மறுபடியும் ஜெபிக்க, கருத்தாய் ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நாள் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். எலியாவின் ஜெபம் நிச்சயம் கேட்கப்பட்டது போல உங்கள் ஜெபமும் கேட்கப்படும் என்று நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் கூட இருப்பார்.